18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே. ஒரு பக்கம் மாமல்லபுரத்துல விசில் சத்தம் பறக்க, காஞ்சிபுரத்துல கூட்டம் ஆகா ஓஹோன்னு கூட ஏகப்பட்ட விஷயம் உங்களுக்காகவே காத்திருக்கு. தர்பாரை தொடங்கிடலாமா? பரலோகம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமா அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார். ரீல்ஸுக்காக இப்படிலாம் பண்ணலாமா? அடுத்ததா அரசு ஆஸ்பத்திரியோட நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்களேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எலி ஆஸ்பத்திரியா மக்கள் போற ஆஸ்பத்திரியா அப்படின்ற மாதிரி ஆஸ்பத்திரியை காட்சி பார்த்துருப்பீங்க. இப்ப பாருங்க, நாய்கள்லாம் சர்வ சாதாரணமா போய்கிட்டு இருக்கு. இதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு எண்டு கார்டு போட மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்துல. அதே உத்தரப்பிரதேசத்தில் இன்னொரு சம்பவமும் நடந்திருக்கு. மாமியார் மருமக மேல புகார் கொடுத்துருக்காங்க. அப்படி என்னப்பா அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடிச்சிட்டு வந்த கணவனை கைத்து கட்டலோட கட்டி ஒரு காட்டியிருக்காங்க போல் இருக்கு. துப்பாக்கியெல்லாம் வச்சு மிரட்டியிருக்காங்க அப்படின்னு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததா நம்மளை நம்பி வந்தவங்களை நாம தானே பார்த்துக்கணும். ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு விக்கிரவாண்டியில சொன்னவர் மாமல்லபுரத்தில் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? நட்பு கூட்டணி இருந்தாலும் இல்லைனாலும் தனிச்சு கூட ஜெயிப்போம் அப்பா, அப்படி கெத்தா ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நம்மளுடைய இந்த டிவிகே படை நட்பு சக்தி இருந்தாலும் இல்லைனாலும் தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை. அதனால இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் இந்த தீய சக்தி கிட்ட இருந்தோம், இந்த ஊழல்வாத அடிமை சக்தி கிட்ட இருந்தோம் தமிழ்நாட்டை மீட்டுட்டோம்னு உறுதியா அறிவிப்போம். அதுல என்ன மாற்று கருத்து கிடையாது. சமீபத்தில் நடந்த அதிமுக கூட்டத்தில் தாவேகா கொடியை பார்த்து கிரீன் சிக்னல் காமிச்சாச்சு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். கூட்டணி கணக்கு இப்படிலாம் போகுதுன்னு ஒரு மனக்கணக்கெல்லாம் இருந்துச்சு. இப்போ பாருங்க என்ன ஆகி போச்சுன்னா, தூய சக்தின்றாரு, தீய சக்தின்றாரு, ரெண்டு பேர்த்த சொல்றாரு. நீங்களே பாருங்க. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்று சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்லை இப்போ இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா, இதன முதல்வன் படமா, ஒரே நாள்ல வந்து இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் a process, ரைட்? இட் இஸ் a process. இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல.
என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரார். என்ன தெரியுமா சொல்றாரு? என்ன உங்களுக்கு பிடிக்கும்ன்றது உண்மையா இருந்தா, என்ன உங்களுக்கு பிடிக்கும்ன்றது சத்தியமா இருந்தா எல்லாம் ஒற்றுமையா வேலை பாருங்கப்பா, நாங்க அறிவிக்கிற வேட்பாளரை ஆதரிங்க அப்படின்னு தொண்டர்களை பார்த்து கேட்டிருக்கிறார். இப்ப நடக்க போறது வெறும் எலெக்ஷன் கிடையாது, இது ஒரு ஜனநாயக போர். இந்த டெமோக்ராட்டிக் பேட்டில லீட் பண்ண போற கமாண்டர்ஸ் நீங்க தான். நான் ஏன் இது எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, இந்த தீய சக்தி எப்படி இந்த தீய சக்தியோட தில்லு முள்ளுலாம் உங்களுக்கே நல்லா தெரியும். முழிச்சிட்டு இருக்கும் போது முழியை தோண்டி எடுத்துட்டு போற கூட்டம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எலெக்ஷனுக்கு இன்னும் 3 மாசம் தான் இருக்குது, அவ்வளவு கூட இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த 3 மாசத்துல நீங்க செய்ய போற அந்த களப்பணியில தான் நம்மளுடைய வெற்றியே இருக்குது. உங்களுக்கு இந்த விஜய் பிடிக்கும்ன்றது உண்மைனா, சத்தியம்னா, உங்களோட உழைப்புல அதை காட்டுங்க. அப்புறம் நாங்க அறிவிக்க போற வேட்பாளர்களுக்கு நீங்க உங்களுடைய முழு ஒத்துழைப்பை நீங்க கொடுக்கணும். கொடுப்பீங்க தானே? அடுத்து ஒரு பக்கம் ஜனநாயக கேஸ், இன்னொரு பக்கம் கரூர் கேஸ்னு இப்படியா பரபரப்பா போயிட்டு இருக்க, பயங்கரமா அழுத்தம் கொடுக்குறாங்கப்பான்ற செய்தி எல்லாம் வந்துச்சு. அதுக்கும் அவரே விளக்கத்தை சொல்றார். நாங்கெல்லாம் அழுத்தத்துக்கு அடிப்படையிற ஆளா அப்படின்னு கேட்டிருக்கிறார். நம்மளுடைய இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? இந்த மூஞ்சா பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? அதனால் அப்படியெல்லாம் நடக்காது. அதுவும் முக்கியமாக நம்மக்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் அழுத்தம் இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. நமக்கு இல்லை, மக்களுக்கு. தமிழ்நாட்டை இதுக்கு முன்னாடி ஆண்டவங்களும் சரி பாஜகவுக்கு அடிமையாக தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள நம்பியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஆண்டுகிட்டு இருக்கிற இந்த திமுக அரசாச்சும் நமக்கு ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா இவங்களும் அவங்கள மாதிரியே தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு படி மேலே, இன்னும் மோசம். அவங்களாச்சும் நேரடியாக சரண்டர் ஆகி இருப்பாங்க, இவங்க மறைமுகமாக சரண்டர் ஆகி இருக்கிறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். டபுள் இன்ஜின் சர்க்கார்னு பாஜக எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க, முதலமைச்சர் டப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லியிருந்தார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அடுத்து இப்போ என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் தேர்தலில் தெரிஞ்சிருவாப்பா, ஓடுபா ஓடாதான்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தணும் தான் காலந்தோறும் டெல்லியில நம்ம மேல படையெடுத்து வராங்க. நாம பார்க்காத படையெடுப்பா. நீங்க எத்தனை முறை வந்தாலும், எத்தனை துரோகிகள், அடிமைகள், அரசிகள், கோமாளிகள், கொலைகள் துடைக்கு அழைச்சுக்கிட்டு வந்தாலும் உங்களால தமிழ்நாட்டை வீழ்த்த முடியாது. உறுதியோடு சொல்றேன். டபுள் இன்ஜின் சொல்லி வடமாநில மக்களை ஏமாற்றி அவங்க வாழ்வாதாரத்தை அழிக்கிற உங்க டப்பா இன்ஜின் தமிழ்நாட்டில் ஓடவே ஓடாது. ரெண்டாயிரத்தி 21 பெற்ற தோல்வியில் இருந்து எந்த பாடமும் கத்துக்காம மறுபடியும் கொத்தடிமை கூட்டமான அதிமுகவின் தோல்ல வந்து பாஜக வருது. இங்க சுந்தர் பேசுகிற போது சொன்னார, நேற்று முன்தினம் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்கிறார். இனி அடிக்கடி இந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்களை எதிர்பார்க்கலாம். தேர்தல் சீசன் வந்துட்டா போதும்,
தமிழ்நாட்டுக்கு வந்து பல வெரைட்டியில அவர் வடைகளை சொல்றது வழக்கம்தான். இந்த முறை வந்தார், வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டுட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. அடுத்ததா ஒரு முக்கியமான பாயிண்ட் வராரு பாருங்க. இயற்கையே சூரியனை மறைச்சிருச்சு, சூரியனையே காணும் பாத்தீங்களா அப்படின்னு என்டிஏ கூட்டத்தில் எல்லாரும் பேசுறாங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நிமிந்து வானத்தை பார்த்தா தானப்பா சூரியன் மறந்துச்சா இல்லையான்னு தெரியும், நீங்க கீழே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்கிறார். குஜராத் மோடியா இந்த லேடியான்னு தமிழ்நாட்டில் ஊர் ஊரா போய் அம்மையார் ஜெயலலிதா கேட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் மறந்துடுச்சா? இந்தியாவிலே அதிமுக அரசு தான் ஊழல் அதிகம் நடக்கக்கூடிய அரசுன்னு நீங்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அவர்களும் பேசினதான் ஞாபகம் இருக்கா? இது எல்லாத்தையும் நீங்க ஒருவேளை மறந்திருக்கலாம், தமிழ்நாட்டு மக்கள் மறக்க மாட்டாங்க. வழக்கம் போல இந்த தேர்தலையும் பாஜகவுக்கு என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சு அனுப்பத்தான் போறாங்க. மோடி அவர்கள் இந்த மண்ணில் கால் வச்சதுமே உதயசூரியனை மறைஞ்சிடுச்சான், மழை வந்துடுச்சான். கோமாளிகளை கூட மழை வந்திருக்கு. சொல்றது யாரு? நம்ம பழனிசாமி, 10 தோல்வி பழனிசாமி. வாழ்க்கை முழுக்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தா சூரியன் எப்படி தெரியும்? பழனிசாமி அவர்களே, பழனிசாமி அவர்களே, வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு இருந்தா சூரியன் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை ஆச்சு தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். 19 இருந்து எல்லா தேர்தலையும் தோல்வியை தவிர எதுவும் காணாத மாவீரர் இப்படி ஒரு ஃபெயிலியர் கும்பல சேர்ந்து கொள்கையால இணைந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணி வீழ்த்த போறாங்களாம். தமிழ்நாட்டை என்டிஏவை வளர்க்க போறாங்களாம். என்டிஏ அரசு வரப்போகுதான், வளர்க்க பாடுபட போகுதான். இது எப்படி பிரதமரால் சிரிக்காம சொல்ல முடியுது? நல்லா கவனிங்க. அதிமுக அரசு இல்ல, அவங்களே என்டிஏ அரசுன்னு தான் சொல்றாங்க. இப்போ நீங்க வந்து வளர்க்கிற நிலையில நாங்க இருக்கிறோம். தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்துதான் இருக்கு, நாளும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இது நீங்க கெடுக்காம இருந்தாலே போதும். அடுத்த செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, சமீபத்தில் ஒரு கூட்டம் நடத்தினாங்கப்பா, தலைக்கு 1000 ரூபான்னு கூட்டு போயிருக்கிறாங்க, அதில் பாதி பேர் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஏப்பா நீங்க அந்த கூட்டத்துக்கே போறியா, உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க கேட்கலாம். அவருக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கா இல்லையா, அனுபவத்தில் சொல்லியிருப்பாரு. 2 நாட்களுக்கு முன்னாலே நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கே பார்க்கின்ற போது 1000 ரூபாய் ஒரு ஆளுக்கு. தொலைதூரத்திலே வந்த தாய்மார்கள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இவர் விவரமாக பேசினார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவோம் என்று குரல் கொடுத்தார்கள். ஒருத்தர் கைதட்டல. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய ஒரே தளபதி நம்முடைய தளபதி தான். ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், 10 கூட்டணி 8 கூட்டணி இதையெல்லாம் தூள் தூளாக்குற சக்தி யாரிடத்திலே இருக்கிறது என்று சொன்னால், வெற்றி கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல, எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு தான் அது உண்டு. அடுத்து இவர் பேச்சு இருக்கு பாருங்க, பிரமாதம். துரியோதனுடைய வீழ்ச்சி தொடையில இருந்ததுன்றதை தொடங்கி ஏகப்பட்ட விஷயத்தை பேசி இருக்கிறார் பாருங்க. டெல்லியோடு மோத, டெல்லியோடு யுத்தம் செய்ய, டெல்லியில் குவிந்து கிடக்கிற அதிகாரங்களை உடைத்து நொறுக்குகிற படைக்கலன் நான் ஒரு எம்பி. அந்த கடமையை செய்தீர்களா? நாடு பார்த்து கொண்டிருக்கிறது. உங்கள் நாடகம் முடிவுக்கு வரப்போகிறது. துரியோதனன் வீழ்ச்சி அவன் தொடையில் இருந்தது. சராசந்தன் வீழ்ச்சி அவனுடைய உடலை மாற்றி போடுவதில் இருந்தது.
இதயத்தை கீழே இறக்கி வைத்த ஹிட்லரின் வீழ்ச்சி ரஷ்யாவின் கடும் குளிரில் இருந்தது. அதிசயம் 1000 செய்த ஜப்பானின் அன்றைய வீழ்ச்சி அணுக்குண்டில் இருந்தது. ஒரு வல்லாதிக்கத்தின் வீழ்ச்சி அண்ணாவின் சென்னாவில் இருந்தது. உய்ய வந்த தமிழினத்தை உய்யாது தடுத்து குடும்ப புற்றில் குடியிருக்கும் பூனாகங்களின் வீழ்ச்சி எங்கள் தளபதியின் கையில் இருக்கிறது என்பதை வருகிற காலத்தில் எழுதுவதற்கு நாம் மொழிப்போர் தியாகிகள் நிறைவு நாளில் சூளுரைப்போம். அடுத்ததா பேசின ஆனந்த் என்ன சொல்றாருன்னா, 234 தொகுதியிலும் நின்னா பயங்கரமா ஜெயிச்சிடலாம். ஆனா பாருங்க, அரசியலமைப்பு சட்டப்படி 3-4 தொகுதியில் தான் ஒரு ஆள் நிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. யாருப்பா அது ஒரு ஆள் 2 தொகுதியில் தான் நிக்க முடியும் சொல்றது? அண்ணன் சொல்றாருல, நம்மளுடைய கொள்கைகள் என்ன, தலைவர் வருகிறார், நம்மளுடைய தேர்தலில் அவர் நிற்க இருக்கிறார். 2026 தலைவர் 234 தொகுதியில் நின்னாலும் அவர் ஜெயிச்சிருவார். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அரசியல் சட்டத்தின்படி 3 தொகுதி இல்லை 4 தொகுதியில் தான் ஒருத்தவங்க நிற்க முடியும். அதனால் தலைவர் ஜெயிச்சுவார். ஆனால் தலைவர் காட்டுற எல்லாரும் ஜெயிச்சாதான் நம்ம தலைவர் முதலமைச்சராக ஆக முடியும். அதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக காட்டுகிறாரோ, அவர்களை கை காட்டுகிறார்களோ அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டியதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் அவர்கள் மீது 50 நாள் 60 நாளைக்கு அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையுமே கோவப்பட வேண்டாம். ஒரு ஓட்டாக இருந்தாலும் நமக்கு அவ்வளோ முக்கியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். வராது வராது வராது, வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு இதுதான் இறுதி தேர்தல். ஆமா, திமுக இனி ஆட்சிக்கே வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக கொடுக்கப்பட்ட வாக்குறுதி 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 1/4 பங்கு தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை. எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இறங்கிவிட்டார்கள். அரசூழில் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியில் ஒரு போராட்டம், பகுதி ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், இடைநிலை ஆசிரியர் ஒரு பக்கம் போராட்டம், டாக்டர் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு ஒரு பக்கம் போராட்டம். இன்று தமிழகம் முழுவதும் போராட்ட களம் மாறிட்டது. எங்க பார்த்தாலும் போராடி கொண்டிருக்கிறார் மக்கள். அந்த அளவுக்கு மக்களுடைய வெறுப்பை சம்பாதித்த அரசு திமுக அரசு. அதனால இந்த தேர்தலோடு மக்கள் திமுகவுக்கு விடை கொடுத்து விடுவார். ஒரு பக்கம் வராது வராதுன்னு கான்பிடென்ட்டா அவர் சொல்ல, இன்னொரு பக்கம் இவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இன்னும் எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு பகுதியும், அதே போல பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்த கூட்டணி தானே தவிர அதை ஒன்றும் நாங்கள் வலுவான கூட்டணியாக பார்க்கவில்லை. அது ஒரு பலவீனமான கூட்டணி தான். எத்தனை கட்சிகள் வந்து சேர்ந்தாலும் எங்களை, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை, இந்தியா கூட்டணியை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டு மக்களுடைய மனதிலே யார் இருக்கிறாரோ அவர்தான் வெல்ல முடியுமே தவிர கூட்டத்தை கூட்டி காண்பித்து யாரும் வெல்ல முடியாது. 11 முறை தேர்தலிலே தோல்வியை சந்தித்த எடப்பாடி பழனிசாமிக்கு 12வது தோல்வியை 2026 நிச்சயமாக தரும். ஒரு பக்கம் அவங்க இவங்களை சொல்ல, இவங்க அவங்கள சொல்லன்னு போய்கிட்டு இருக்க. அண்ணா திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு போயிருக்கிறார். என்னன்னா, என்டிஏ தலைமையிலான ஆட்சின்னு பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு பார்த்துக்குங்க, அதிமுக தலைமைன்னு சொல்லக்கூட அவரால் முடியல. இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். டெல்லியில் ஒரு என்ஜின், தமிழ்நாட்டில் ஒரு என்ஜின் என்கிற அடிப்படையில் சொல்லுகிறாரா என்ற தெளிவு தேவைப்படுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில் இயங்குகிறது என்று சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அண்மையிலே நடைபெற்ற பொதுக்கூட்ட நிகழ்வில் பேசிய மேனாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
தமிழ்நாட்டில் பிரதமரின் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி மலரும் என்று பேசியிருக்கிறார். அதிமுக ஆட்சி மலரும் என்று பேசுகிற நிலை இன்றைக்கு இல்லாமற் போய்விட்டது என்பது கவலை அளிக்கிறது. அதாவது அதிமுகவின் நிலையை எண்ணி கவலைப்படுகிறோம். அதிமுக வெகு மக்களின் பேராதரவு பெற்ற ஒரு இயக்கம், தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி. ஆனால் இன்றைக்கு பாஜகவின் பிடிக்குள் சென்று விட்டது என்கிற நிலையை எண்ணி உள்ளபடியே ஒரு திராவிட இயக்கம் இப்படி சனாதன சக்திகளின் பிடிக்குள் சிக்கிக் கொண்டது என்பதை எண்ணி வருந்துகிறோம். இப்படி என்டிஏ ஆட்சியா அதிமுக ஆட்சியான்னு ஒரு விவாதமே போய்கிட்டு இருக்க அதிமுக மூத்த தலைவர் பொன்னையன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறார் பாருங்க. அரசியலில் சூழல்கள் மாறும், பாசங்கள் எங்கு சென்றாலும் மீண்டும் ஒன்றிணையும். ஏற்கனவே எடப்பாடியார் அறிவித்திருக்க 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் இரட்டை இலை வெற்றி பெறும். எடப்பாடியாரினுடைய வெற்றிக்கு, தனித்த வெற்றிக்கு பாடுபட திரு தினகரன் அவர்கள் சூளுரைத்திருக்கிறார். பாடுபடுவார். நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்கள் ஆட்சி இரட்டை இலை சின்னம் தனியாக ஆட்சி எடப்பாடி தலைமையிலே அமைக்கும் என்பதை எடப்பாடியார் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதுதான் நடக்கும். மக்கள் மனநிலையும் அதுவே. அதாவது முதலமைச்சர் எப்பயுமே கண்ணியமா பேசக்கூடிய ஒரு நபரு இப்போ திடீர்னு கண்ணிய குறைவா பேசுறாருன்னா அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? தோல்வி பயம். தோல்வி பயத்தில் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. டப்பா இன்ஜின்லாம் சொல்றாரு. தேர்தல் முடிவில் தெரிஞ்சிடும் எது டப்பா இன்ஜின் எது நல்ல இன்ஜின் எல்லாம் தெரிஞ்சிருன்னு சொல்லியிருக்கிறாரு நயனா நாகேந்தர். பிரதமர் இரட்டை இன்ஜின் சர்க்கார்னு சொன்னது ஒரு மாநில சர்க்காரும் மத்திய சர்க்காரும் இணைந்து ஒரு பணியாற்றினால்தான் மக்களுக்கு நன்மை செய்ய முடியும்னு அர்த்தத்தில் சொன்னாங்க. ஆனா நம்மளுடைய முதலமைச்சர் நல்ல கண்ணியமாக பேசக்கூடிய ஆள் தான். வர வர இப்ப கண்ணியம் தவறி போயிருக்கிறது. காரணம் தோல்வி பயம். அவங்களுக்கு தோல்வி பதட்டம் அன்னைக்கு வந்திருக்கிறது. அதனால டப்பா இன்ஜின் சொல்றாங்க. அது தேர்தல் முடிஞ்ச உடனே யாரு டப்பா இன்ஜின் எது ஒரிஜினல் இன்ஜின் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணின்னு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எல்லாம் இறுதி ஆகி போச்சு. தேமுதிக நிலைப்பாடு என்னன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதுக்கு அவர்கிட்ட சொல்றாருன்னா இங்க பாருங்கப்பா, எங்களை பக்கத்துல வச்சுக்க, பாசமா பாத்துக்க, நாங்கெல்லாம் விஜயகாந்த் வளர்ப்புன்னு சொன்னதோட மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கா இல்லையா? 200 இடம் 150 இடம் சொல்றீங்க. அப்போ 3வது பெரிய கட்சி எங்களுக்கு மரியாதை இருக்காதா? மரியாதை கொடுங்க தானே கேட்கிறோம் அப்படின்னு கேட்கிறார். எங்களை எதிர்க்காதீங்க, அணைச்சி வச்சுக்கோங்க. எல்லாரும் கேப்டன் வளர்ப்பு அன்புக்கு கட்டுப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். கூட்டணி சொல்றீங்க, நீங்க 4 கட்சி எதிர்கட்சி எதிர்க்காதீங்க, வேலை வாங்க, அன்பால சொல்லுங்க, நாங்க வேலை செய்வோம். இன்னைக்கு நாங்க சிஎம் ஆடுறோம், கூட்டணி செஞ்ச உங்களே சிஎம் ஆகுறோம். அதனால வேற பேசாதீங்க. இன்னைக்கு திமுக அதிமுக உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கீங்களா? நாங்க இன்னைக்கு 170 சீட்ல நிப்போம், 180 நிப்போம், 150 நிப்போம். உங்களுக்கான மரியாதை, உங்களுக்கான லெவல் உங்களுக்கு ஒன்று இருக்குல்ல. அப்ப அதே தான் எங்க கட்சிக்கும் இருக்கு. நாங்க எதுக்கு அது கீழே வரோம்? அதுக்கு எங்களுக்கான மரியாதை நாங்க கேட்கிறோம், எங்க உரிமையை நாங்க கேட்கிறோம். ஏங்க எத்தனை முறை இதே கேள்வியை கேட்டுட்டே இருப்பீங்க. அவங்க தான் தெளிவா சொல்லிட்டாங்கல்ல, நேரம் வரும்போது சொல்லுவாங்க. நேரம் எப்பொருளாக கேட்கக்கூடாது. அடுத்து என்ன விஷயம்னா, தேமுதிக எந்த கூட்டணியில இடம்பெற போகுதோ அந்த கூட்டணி தான் ரொம்ப நல்ல கூட்டணின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம், 2026 தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் ஒரு வெற்றியையும் நல்லதும் நடக்கும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் சொல்றேங்க. அதனால நல்ல கூட்டணியை நிச்சயம் அமைப்போம். உறுதியாக உரிய நேரத்தில் அதை அறிவிப்போம். தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னங்க விசேஷம்? தையே விசேஷம் தான். ஒவ்வொரு ஊரா ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டே இருக்கும். மதுரை கீழக்கரையில் நடத்தி இருக்கிறாங்க. அமோகமான காட்சிகள் பார்த்துருமா? வணிக வரி மற்றும் பத்திரப்பதித்துறை அமைச்சர் வழங்கும் ஒரு சைக்கிள். சூப்பர் சூப்பர், அழகா சூப்பர், அருமையான மாடு, தொட்டு பார், தெரிக்க விடுவே, பிரம்மாண்டமா தெரியும். அழகா தம்பி, சூப்பர் சூப்பரா பிடிச்சுக்கிட்ட, அருமையான பிடி, ஒண்ணு அருமையான மாடு, ஒரு ஆள் சூப்பர் மாடு, பிடிங்க நண்பா, அருமையான மாடு. அமைச்சர் சைக்கிள் பிடிச்சுப்பார், சூப்பர் மாடு, தலையாடி கூப்பிடுவார், வா 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 கூப்பிடுவார். எங்க பார்த்தாலும் ஒரே விழா கோலமா இருக்கப்பா. நாமக்கல் இப்படினா வேலூர் வள்ளிமலையில பிரமாதமா சாமி தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க மக்கள்.
ஜாலியா சிரிச்சுட்டே ரசிட்டே பார்த்துருப்பீங்க. நான் கடை முறை நேரம் வந்துருச்சு. மறுபடியும் இதே மாதிரி ஒரு தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது 18 தர்பார். 18 தர்பார் வந்துட்டாயா.